மலேசிய பயணம் ரொம்ப சிறப்பாகவும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும், ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் அமைஞ்சது. அங்க நான் சந்தித்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பா நான் பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். அதுல என்னையும் ஒரு அண்ணனா வந்து அவன் வந்து தத்து எடுத்துட்டு தான் சொன்னான். இன்னும் அந்த பொண்ணு என்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாம் நான் வந்து பேசினா, எனக்கு இப்ப கூட அப்படியே எனக்கு கண் கலங்குது. இந்த ஜோதிட துறையில நான் இதுவரைக்கும் வாங்கின மிகச்சிறந்த பரிசு, பொக்கிஷம், விருது இதுதான். வணக்கம். இந்த முறை மலேசிய பயணம் ரொம்ப சிறப்பாகவும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும், ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் அமைஞ்சது. நான் எதிர்பார்த்த மனிதர்கள், எதிர்பாராத மனிதர்கள், அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச அன்பு, இது எல்லாமே வந்து இந்த பயணத்த ஒரு வாழ்க்கை முழுவதுக்கும் ஒரு பொக்கிஷமா சேமிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மறக்க முடியாத நெகிழ்வான பயணமா அமைஞ்சது. எல்லாத்துக்கும் காரணம் நான் வணங்கக்கூடிய வாராகி அம்மனும், பிரசன்ன வெங்கடாஜலபதியும், என் தாய் தந்தை செய்த புண்ணியமும் தான் காரணமா நினைக்கிறேன். ஏன்னா, கடல் கடந்து வேறொரு நாட்டுக்கு நம்ம போகும்போது, அங்க எப்படி இருக்கும் சூழல் அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு சத்தியமா எந்த ஒரு க்ளூவுமே இல்ல. அங்க நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கிறதாக மட்டும் தான் நான் நம்புறேன். அதான் உண்மையும் கூட. இந்த பயணத்த சாத்தியப்படுத்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அங்க நான் சந்தித்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பா நான் பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். அங்க என்ன வந்து நண்பர் திரு நரேஷ் அவர்கள், ஜோயல் அவர்கள், இன்னும் என்ன வந்து நேரில் சந்தித்த குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளும், மகிழ்ச்சியும். பழனிச்செல்வி அவர்கள், அவங்களுடைய கணவர் திரு கார்த்திகேயன், டார்வின் அவங்களுடைய பெற்றோர்கள், வேணி அம்மா, இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு Facebookல வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். மலேசியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்த பிறகு நெறைய அன்பர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு, "நீங்க மலேசியால எங்க இருக்கீங்க? நான் வந்து பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி, அப்படி பார்த்தவர்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப அதிகமா இருந்தது. அதுல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறது, தங்கை ஹேமா அவர்களுடைய தந்தை தான் வந்து திரு ராஜேந்திரன் ஐயா. தங்கை ஹேமா அவர்களுக்கு வந்து முதுகு தண்டுவடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால பிறந்ததிலிருந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையா இருந்தாங்க. நடுவுல வந்து அவங்களுக்கு இந்த ரொம்ப ரேரான லட்சத்துல கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய அந்த முதுகுத்தண்டு பிரச்சனை வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. கண் பார்வை மங்கி, கை கால்கள் வந்து செயலற்று இருக்கு. படுக்கையில தான் படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல நினைவாற்றல் எல்லாமே இருக்கு. பேச்சாற்றல் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து தொண்டை வழியா, கழுத்து வழியா அந்த டியூப் வழியா தான் அவங்களுக்கு உணவுலாம் போயிட்டு இருக்கு. இதுல என்ன நெகிழ்வான விஷயம்னா, தங்கை வந்து என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும், என்ன தொட்டு பிடிக்கணும், என்ன தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறதாக அந்த தந்தை வந்து சொல்றாங்க. இந்தியால இருக்கும்போதே சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து என்னால உடனடியா வந்து மலேசியாவுக்கு போய் தங்கைய போய் பார்க்க முடியாத ஒரு சூழல். ஆனா இந்த முறை மலேசியா வர்றேன்னு தெரிஞ்ச உடனே, நான் நினைச்சிருந்தது, நான் மலேசியா போயிட்டு பாப்பாவுக்கு வந்து சஸ்பென்ஸா நம்ம போய் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நான் மலேசியா வந்தது தெரிஞ்சவரு அவங்க வந்து என்ன தொடர்பு கொண்டுட்டாங்க. அவங்க தந்தை என்ன நேரடியா வந்து நான் வசிக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு வந்து என்ன வந்து கார்ல அழைச்சிட்டு மலாக்கா அப்படின்ற இடம் மலேசியால. நான் இருந்த இடத்துக்கு அங்க வந்து ஒரு 3 மணி நேர பயணம். அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் தங்கை ஹேமா அவர்கள வந்து என்ன சந்திக்க வைக்கிறாங்க அவங்க அப்பா. திரு ராஜேந்திரன் துரைசாமி அவர்கள். ஒரு பொண்ண வந்து படுத்த படுக்கையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ண பார்க்க போறோம். ஏன்னா வீட்லயே ஹாஸ்பிட்டல் மாரி வச்சிருக்காரு ரொம்ப காலமா. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, கடவுள் அருளால அந்த குழந்தை வந்து நல்லபடியா தேறி வர்றாங்க. மிக சமீபத்தில கண் பார்வை வந்து கொஞ்சம் மங்கி, இப்ப அதுல வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. கை, கால் வந்து அவ்வளவா செயல்படல. சரி இந்த மாரி ஒரு மனபாரத்தோட தான் பார்க்க போறேன். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த குழந்தைக்கு வந்து என் மீது எப்படி இவ்ளோ அன்பு. அண்ணா, அண்ணான்னு சொல்லிட்டு அன்பு, என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல பார்வை பார்த்துக்கிட்டு இருந்து, நல்லா ஓடி ஆடி இருந்த குழந்தை, இல்ல யாரா இருந்தாலும், டக்குன்னு பாதியில வந்து எல்லாம் செயலற்று படுத்த படுக்க ஆறோம்னா, நம்ம யாரா இருந்தாலுமே ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? இனிமே என்னத்துக்கு வாழணும்? இனி நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? இனி நம்ம எப்படி வாழப் போறோம்ன்ற மனநிலை தானே இருக்கும். அப்படி ஒரு பெர்சன பார்க்க போறோம். அப்படி ஒரு நபர பார்க்க போறோம். அப்படி ஒரு பொண்ண பார்க்க போறோம். அவங்களுக்கு என்ன நம்ம வார்த்தை சொல்லப் போறோம்? அந்த பொண்ணுக்கு நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். குணமாவாங்க. நிச்சயமா வந்து அவங்க தேறி வந்துருவாங்கன்றது நிதர்சனம். ஆனா, வலி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நம்ம வந்து சொன்னாலும் அவங்க அதை ஏற்று, "அப்படியா?" அப்படின்னு கேட்டு, அந்த நம்பிக்கைய எப்படி நம்ம விதைக்கப் போறோம்? அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். ஆனா, என்ன வந்து கார்ல கூட்டிட்டு போன அந்த 3 மணி நேரத்துல, அவங்க தந்தை திரு ராஜேந்திரன் அவர்கள் வந்து அவ்வளோ உற்சாகமா, அவ்வளோ தன்னம்பிக்கையோட, "என் பொண்ணு கண்டிப்பா ஜெயிப்பா சார். நான் வாழும் காலத்துக்குள்ள என் பொண்ண வந்து நான் மீட்டு, அவள பழையபடிக்கு நான் வந்து காப்பாத்தி நல்லபடியா அவளுடைய பார்வைய மேம்படுத்தி, அவளுடைய கை, கால சரிப்படுத்தி, அவள மறுபடியும் பழைய மனுஷியா ஆக்கிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நான் மனதளவு சோர்ந்திருக்கும்போது கூட அவர் வந்து உற்சாகமா பேசினாரு. அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நீங்க என்னுடைய மகள் விஷயத்துல சொன்ன விஷயங்கள வந்து அவகிட்ட சொல்லி தான், அவளுக்கு வந்து தனி ஒரு உற்சாகம். நம்ம எப்படி கண்டிப்பா வாழ்க்கையில வந்து மீண்டு வந்துருவோம். ஆரோக்கியத்த மீட்டுருவோம். நம்ம ஜெயிச்சுடுவோன்ற நம்பிக்கை நீங்க குடுத்த வார்த்தைகள், உங்களுடைய ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் போட்டு காட்டியிருக்கேன்.
அதை கேட்டுட்டு தான் இவர் தான் நான் சந்திக்கணும், இவர் தான் என்னுடைய அண்ணன். இதுல என்ன விஷயம்னா, அந்த பொண்ணுக்கு பர்சனலாவே 2 அண்ணன் இருக்காங்க. அதுல என்னையும் ஒரு அண்ணனா வந்து அவ வந்து தத்து எடுத்துட்டதா சொன்னா. இன்னும் அந்த பொண்ணு என்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாம் நான் வந்து பேசினா எனக்கு கண் கலங்குது. அவர் இறங்கி கேட்லாம் திறக்கிறாரு. அவங்க மனைவி வந்து வரவேற்கிறதுக்கு வந்துட்டாங்க. என்னால டக்குனு இறங்கி எப்படி சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு 3 மணி நேர பயணம் கொஞ்சம் எனக்கு அசதியா இருக்கு. அப்ப யோசிக்கிறேன். நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து கார்ல பயணிச்சு வந்ததுக்கே இவ்வளோ அசதியா இருக்கே. அந்த குழந்தை வந்து நல்லா ஓடி, ஆடி, விளையாடி ஒரு நார்மலான ஒரு கிட்டா இருந்த பொண்ணு, ஒரே இடத்துல படுக்கையில வந்து படுத்திருக்கிறா. அவளுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு யோசிச்சு அந்த வீடு வந்துருச்சு. என்னால இறங்கி அவங்க அவங்க அம்மாவுக்கு வணக்கம் சொல்லி உள்ள போக முடியல. தயங்கி கார்லயே உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இப்ப கூட அப்படியே எனக்கு கண் கலங்குது. அவங்க அப்பா வந்து, "வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு" சொல்லி கூட்டிட்டு போறாரு. நான் வந்து காலணிய கழட்டிட்டு உள்ள போறேன். ஹால் இருக்கு. அவங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு வந்து ஒரு வயது வயது பெண் அவ. அப்படியே படுத்திருக்கிறா. அப்படியே அப்படியே அவங்க செவத்த பார்த்து படுத்திருக்கிறா. கழுத்துல வந்து எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா சொல்றாரு, "ஹேமா, யார் வந்திருக்கா தெரியுமா?" அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து, "அகிலன்னா வந்திருக்காங்க" அப்படின்றா. நான் என்னோட குரல், "தங்கச்சி" அப்படிங்கிறேன். "ஹேமா" அப்படின்றேன். இந்த குரல் தான் இந்த குரல் தான் நான் கேட்ட குரல் அப்படின்னு சொல்லி கிட்ட கிட்ட போறேன். அவங்க கையை பிடிச்சோன்னே அந்த பொண்ணு அப்படி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. கண்ணு வந்து ஒளி மிகுந்த கண்ணு. யாருக்குமே தெரியாது அவளுக்கு கண் பார்வை இல்லைன்ட்டு. அப்படி ஒரு குழந்தை. அப்படியே அவளுக்கு அவளுடைய சந்தோஷம் வந்து அந்த கண்ணுல தெரியுது எனக்கு. அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். அவ பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா நான் பேசுனத விட அந்த பொண்ணு பேசுனது தான் அதிகம் என்ன பத்தி. உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருந்தேன். நீங்க வரப்போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன்னு சொல்றாங்க. லெட்டர் எழுதியிருக்கியாமா? எனக்கு கேட்கவும் சங்கடமா இருக்கு. ஏன்னா மனசுக்குள்ள இந்த பொண்ணு கண் தெரியல. கை, கால் வந்து முழுவதுமா செயல்பட ஆரம்பிக்கல. எப்படி எனக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க? அப்படின்னா, அவங்க தந்தையும், தாயும் வந்து உங்களுக்காக லெட்டர் எழுதி ரெடியா வச்சிருக்கா. நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரும்போது கையில குடுக்குறதுக்காக வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இப்படிதான் இந்த லெட்டர் தான் குடுத்தாங்க. அங்க இருந்து நான் இத பொக்கிஷமா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னுடைய இந்த ஜோதிட துறையில நான் இதுவரைக்கும் வாங்கின மிகச்சிறந்த பரிசு, பொக்கிஷம், விருது இதுதான். நான் சொன்ன குழந்தை அந்த பொண்ணு எனக்காக அகிலண்ணான்னு சொல்லி எனக்காக எழுதின ஒரு 3, 4 பக்க கடிதம் இதுக்குள்ள இருக்கு. இதுதான் அவங்க எனக்கு குடுத்தாங்க. குடுத்துட்டு "இத பாருங்க, படிங்கன்னு" சொன்னாங்க. படிக்கக்கூடிய மனநிலையோ, அந்த ஒரு இதுவோ எனக்கு அந்த இடத்துல இல்ல. இது பாருங்க, ஒரு கண் தெரியாத பெண் குழந்தை, கை, கால் சரியா இன்னும் செயல்பட முடியாத குழந்தை, எனக்காக "அகிலண்ணா நான் உங்கள பார்க்கணும். நான் உங்கள அண்ணனா தத்து எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதியிருக்கிற லெட்டர் தான் இது. இதுதான் நான் வந்து மலேசியால இருந்து சம்பாரிச்சுட்டு வந்தது. இத வந்து அவங்க தந்தை வந்து எனக்கு வாசிச்சு காட்டுனாங்க. காட்டிட்டு, "உங்கள வந்து சந்திக்கிறது தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரு கிஃப்ட்டுப்பா. எனக்கு உடம்பு சரியாகுது, சரியாகல அது அடுத்த விஷயம். நீ நல்லா இருப்ப, நீ சரியாயிடுவ" அப்படின்னு சொன்ன ஒரே மனுஷன் அவர்தான். அவர நான் பார்க்கணும். அவர என் கை பிடிக்கணும். நான் அவர் கைய பிடிக்கணும். அவர் கை எப்படி இருக்குன்றத நான் பார்க்கணும். அத நான் உணரணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இத சாத்தியப்படுத்துறதுக்கு தான் சார் நான் உங்கள ரொம்ப நாளா மலேசியா வாங்க, மலேசியா வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தேன். நீங்க என்கிட்ட சொல்லாம மலேசியா வந்துட்டீங்க. ஆனா நீங்க மலேசியா வந்தத நான் கண்டுபிடிச்சு Facebookல பார்த்துட்டு, இந்த மலேசியால நீங்க எந்த தூரத்துல இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நான் வண்டி எடுத்துட்டு வந்தேன் சார். என் வீட்டுக்கும் நீங்க இருந்த இடத்துக்கும் 3 1/2 மணி நேர பயணம். கிட்டத்தட்ட போய் சென்னையில இருந்து திருச்சி, திண்டுக்கல் மாரி அந்த தூரம் சார். அதனால தான் உங்கள கார்லயே கூட்டு வரதுக்காக எனக்கு நான் சொன்ன டயத்த விட முன்கூட்டியே வந்துட்டார். ஏன்னா நான் கிளையண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஹோட்டல்ல வச்சு. கிளையண்ட்ஸ் முடிச்சுட்டு நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது நைட் 9 மணி, 9:30 மணி. நைட் 9:30 மணிக்கு அந்த குழந்தைய பார்க்குறேன். அவங்க வீட்ல தான் சாப்பிட வச்சாங்க. அவங்க கூட அந்த பொண்ணு கூடயே தான் இருந்தேன். அவங்க அப்பா வீடியோலாம் எடுத்தாங்க, ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அந்த பொண்ணு கேட்டுச்சு, "அண்ணா நான் சீக்கிரமா எனக்கு கண் சரியாகணும். நான் எதுக்கு கண் சரியாகணும்னு நெனைக்கிறேன்னா, உங்கள பார்க்கறதுக்கு தான். உங்கள பார்க்கறதுக்கு தான் என் கண் சரியாகணும்." அ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "உனக்கு கண்ணு சரியாகும் கண்ணா. நீ சீக்கிரமா வந்து கை, கால்லாம் உனக்கு சரியாயிடும். சீக்கிரமா நம்ம வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு. "அது என்ன கண் சரியானதுக்கு அப்புறம் ஃபோட்டோ? இப்பவே நான் உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும். நான் படுத்திருக்கேன். நீ என் பக்கத்துல நில்லுங்க. என் கை புடிச்சு நில்லுங்க. அப்பா ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ இருக்கணும்" அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்தாங்க. செல்ஃபோன்ல வந்து பொக்கிஷமா வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வேண்டிக்கணும்னு நான் வந்து இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். அந்த குழந்தை ஹேமா, அவங்களுடைய உடல்நலம் வந்து தேறணும். ஜாதக ரீதியாவும் அதுக்கான எல்லா தீர்வுகளும் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து முழுமையான வெற்றிய குடுக்கணும். அந்த பொண்ணுக்கு வந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி பிறந்த நாளு. நான் அந்த பொண்ணுகிட்ட தான் சொன்னேன். "என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்ம்மா. குரல் வழியாகவோ, எழுத்து வழியாகவோ, என்னுடைய கிஃப்ட்டோ, இல்ல நானே கூட மலேசியாவுக்கு உன் கூட வந்து இருப்பேன்ம்மா" அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த பொண்ணும், என் கை கால்லாம் சரியாயிடுச்சுன்னா, ஜூலை 11 வருஷங்கள்ல அடுத்த பிறந்த நாட்கள்ல நான் வந்து சென்னையில வந்து உங்க கூட இருப்பேன்.
உங்கள் கையால் வந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் அப்படிலாம் சொன்னாங்க. அது மாதிரி என்னை சந்தித்த மனிதர்களை பற்றி எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் எழுதுனேன். ஏன்னா கிளைண்ட்ஸ் இருந்ததுனால என்னால் ஃபேஸ்புக்கில் அதிகமாக பயன்படுத்த முடியல. சில நேரங்களில் எழுத வார்த்தை கிடைக்கல, பேச வார்த்தை கிடைக்கலன்னு நம்ம படங்களில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி எந்த அளவுக்கு என்ன நிகழ்ச்சியாக இருக்க போகுது அப்படின்னு நமக்கு நடக்கும்போது தான் அதெல்லாம் உண்மைன்றது எனக்கு புரிய வருது. இதை பற்றி நான் என்ன எழுத முடியும், என்ன சொல்ல முடியும்? அப்போது சரி இதை வந்து எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அப்படி தேக்கி தேக்கி வச்சுருந்தேன். இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய கூட இருக்கிற பசங்க கிட்ட கூட நான் இன்னும் சொல்லலை. உங்ககிட்ட தான் நேரடியாக சொல்கிறேன். ஸோ இந்த துறைக்கு வந்து என்ன சம்பாதிச்சேன்னா, இந்த அன்பை தான் சம்பாதிச்சேன். இந்த மாதிரியான அன்புகளை தான் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அவங்க வீட்டு பிள்ளைய என்னை பார்க்கறதுக்கு காரணம் இந்த அன்பு தான். ஸோ இந்த குழந்தை கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க குணமாகும். நான் வணங்கக்கூடிய வாராகி அம்மா கண்டிப்பாக இந்த குழந்தைய மீட்டு கொண்டு வருவாங்க. கண் பார்வை கொடுப்பாங்க, உடல் சுகத்தை கொடுப்பாங்க, கை கால் ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. மீண்டும் அந்த குழந்தை மீண்டு வரும். அந்த குழந்தைக்கு படிக்கணும்னு ஆர்வம். ஏன்னா வந்து ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. ஸ்கூல் முடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த பிரச்சனை வந்துருச்சு. இன்னும் காலேஜ் போகலை. அவங்களுக்கு காலேஜ் போகணும், டிகிரி பண்ணணுன்ற ஆசை. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக டிகிரி பண்ண வைப்பேன் சார். அவளுக்கு கண் பார்வை வந்துட்டோம், கை கால் சுகமாயிட்டும், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான ஜாதகத்தில் அவங்களுக்கு தீர்வும் இருக்குது. பட் நம்மளுடைய ப்ரேயர்ஸும் அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இந்த குழந்தை மீண்டு வரணும், ஜெயிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணணும். இதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. இப்படி ஒரு குழந்தைய நம்பிக்கையோட எல்லா செலவும் பண்ணிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் திருமதி ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். எல்லாருக்கும் வேண்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த குழந்தைக்காக. நன்றி.